ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்கிமான் எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட போகிறோம். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங் முடிச்சிருந்தோம். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணும்போது ஆப்பில் ஏதோ ஃபால்ட் ஆகி ஃபுல்லாக க்ரீனாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கார்ட் பண்ண எதுவுமே வரல. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து போய் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டர் போக்கிமான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸ்டார்டர் போக்கிமானில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டரே வந்து பார்த்திங்கன்னா ஷைனியாகவே அமைஞ்சிருச்சு. போன தடவை வீடியோ ரெக்கார்ட் ஆகலை இல்லை கைஸ். ரெக்கார்ட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அது வந்து அப்லோட் ஆக மாட்டேன்ட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம ரைஹான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ பேசுது. ஓகே, ரைஹான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட அட்வென்ச்சரோடு கண்டினியூ பண்ணலாம் போல். கைஸ், பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அல்லவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஷைனி ஸ்டார்டரை வந்து காமிக்கிற இருங்க. இங்கே பாருங்கள், மஞ்சள் சமரி காமிக்கிறேன். கைஸ், இதில் பார்த்துக்கோங்க. சம்மரி இங்கே பாருங்க கைஸ், ஷைனி ஃப்ரோக்கி. ஷைனின்னு தான் நினைக்கிறேன். ஸ்பார்க்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வரல. மேபி கேம் ஃபால்ட்டாக இருக்கலாம். ஏன் நான் வந்து மொபைலில் விளையாண்டுருக்கேன் கைஸ். உங்களுக்கே தெரியும் மொபைலில் எவ்வளோ அடி வாங்கணும் இந்த கேமை. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். கேம் ஸ்லோவாக தாங்க ஈஸி இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சிட்டிக்கு வந்து போக போகிறோம். ஆர்கோ டவுன். ஓகே, இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கே வந்து ஒருத்தர் நம்மளை நிறுத்தியிருக்காரு. ஹே ஃபேண்டம், போக்கிமான் ட்ரெயினர், இஃப் யூ see foot in tall grass a wild Pokemon will pop out, but you will be fine because your Pokemon partner will battle with you. ஓகே கைஸ், அதை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டால் கிராஸில் வந்து காலை வச்சோன்னா போக்கிமான் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாமா. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்மக்கிட்ட போக்கிமான் இருக்குது. அது எங்களுக்கே தெரியும்ப்பா. யார் இவருன்னு தெரியல. சரி, ரோட் 2க்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு போக்கிமானே வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு. என்னதுன்னு வந்து பார்க்கலாம் கைஸ். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் ஓகே பிஜி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாலாம் இல்லை. இருங்க கைஸ், காமிக்கிறேன். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், இதுதான் ஷைனி ஃப்ரோக்கி. ஷைனிமாக தான் தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். நம்ம ரன் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு சண்டை போல வேணாம். போக்கிபால்ஸ் வந்ததுக்கப்புறம் போய் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட RD_World ஃபஸ்ட்டு பார்ட்னால், அதாவது முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. நீங்கள் போய் சர்ச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பல கோளாறு பண்ணி விட்டுருச்சு ஆப்பு எடிட்டிங் பண்ணும்போது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்கிமான் கேம் டில் Black and White சீரீஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைவல்ஸ் வந்து நம்மளை விட ஸ்ட்ராங்கான போக்கிமானை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைவல்ஸ் நம்மளை விட வீக்கான போக்கிமான் ஸ்டார்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. டைப் டிஸ்அட்வான்டேஜை சொல்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா செரீனா வந்து நம்மளுக்கு போக்கிமான் பிடிக்க சொல்லி தர போகிறாங்க கைஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. பன்னீரி ஓகே, இதுதான் அந்த ரோடன் போக்கிமான் போல் கைஸ். இவங்க ஃப்ளெச்லிங் பிடிச்சிருக்காங்க, சூப்பர், அருமை. ஓகே, நம்ம தான் ஃபைட் பண்ணணும் போல் கைஸ். டேக்கிள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், நல்லாவே அடிக்குது. இப்போ போக்கி பால் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐம்பது போக்கி பால் வச்சுருக்காங்க கைஸ். மை காட், பெரிய ஆள் தான் கைஸ். நான் வந்து நிறைய டீம் பிளான் வச்சுருக்கேன், டீமுக்கு எந்தெந்த போக்கிமானை சேர்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷன்ஸு கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரி பிடிச்சிருக்காங்க. இது நார்மல் கிரவுண்ட் டைப்புன்னு நினைக்கிறேன் கைஸ், அப்படி தானே? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட கொஞ்சம் போக்கி பால்ஸ் தராங்க. எத்தனைன்னு தான் சொல்ல மாட்டேறாங்க கைஸ். 50 வச்சுருந்தாங்க, 3 பேர்த்துக்கு பாதி பாதியாக பிரித்தா வேணாம், மேக்ஸ்லாம் வேணாம். இப்போ தான் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்லாம் வந்திருக்கு. Do you think I can catch Pokemon with them too? Sure, you can catch around here just by throwing Pokeball near them. ஓகே, க்யூட்டான போக்கிமானை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு பிடிப்பாங்களாமா. ஸோ கைஸ், இந்த கேமில் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டார்டர் போக்கிமான் கிடைக்கும். கேண்டோ ரீஜன் ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், கேண்டோ ரீஜன் ஸ்டார்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஜிம்மை முடிக்கணும். முடிச்சுட்டு ப்ரொஃபஸருக்கு அந்த ரிசர்ச் பண்ணணும் கைஸ். நம்ம அவங்களுக்கு மட்டும் நல்ல நல்ல போக்கிமானாக வருது, நம்மளுக்கு இந்த போக்கிமானாக வருது. ஓகே கைஸ், நம்ம எஸ்கேப் கொடுத்தாச்சு. கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா கேம் உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினர் பேட்டில் விளையாட, செகண்ட் ட்ரெயினர் பேட்டில் நம்மளுக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக யங்ஸ்டர் ஜோயின்னு இருந்ததை யங்ஸ்டர் ஆஸ்டின்னு மாற்றிட்டாங்க. ஜிக்ஸகும் தான் வச்சுருக்காப்புல. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது போன கேம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம நிக்நேம் வந்து அமோகம்னு வச்சோம். பார்த்தா நல்லா அமோகமாகவே இருக்குது நம்மளுக்கு ஸ்டார்டிங். ஏன்னா ஸ்டார்டர் ஷைனி. அதுக்கப்புறம் மங்களகரமாக ஸ்டார்டரை வச்சு டீம் உருவாக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டருக்கு மஞ்சள்னு பேர் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம அட்டாக் ஃபில் ஆகிருக்கு. கேஸ் ஃபைட் நல்லாவே போகுது. இது நார்மல் டைப் தானே? நார்மல் டைப்பே நம்மளை விட ரொம்ப இதுவாக பண்ணுது கைஸ். ஓகே, கிரிட்டிக்கல் ஹிட்டு. இதே மாதிரி நிறைய ட்ரைனர்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் கைஸ். நம்ம 51 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு. லெவல் 7க்கு நம்ம க்ரூ ஆயாச்சு. புது மூவ் எதாவது கற்றுக்குதா லெவல் 7ல்? இல்லை, ஹெச்பி, அட்டாக், டிஃபென்ஸ் அந்த மாதிரி தான் ஏறி இருக்குது. சொன்னால் மட்டும் விட போகிறீங்க. அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு சொல்லியிருந்தா சண்டை போட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாப்புல பையன். சொன்னால் மட்டும் விட்டுருப்பாங்களா கைஸ்? இதான் சொல்கிறதுக்கு தான் வழி இருக்கா? ஓகே,
லெட்ஸ் வாக் டுகெதரா. ஓகே வாங்க வாங்க ஒட்டுக்காவே போகலாம். இங்கே போக்கிபால் இருக்குது. ஓகே கைஸ், நம்மளுக்கு போர்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே டபுள் பேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் செரீனாவும் இருக்காங்க. கைஸ் நிறைய பேர் இருக்காங்க கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஹேங் ஆன் அ செகண்டா. ஐ லவ் பசில் ஸோ ஐ வாட்ச் எவ்ரி திங் க்ளோஸ் இன் மை திங்க். ஓகே, அவங்க பேரலைசியில் கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கைஸ் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு சீக்கிரம் கிளம்பணும். கடுப்பாகுது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. ஓகே, இதுக்கப்புறம் இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, நான் ஃபாஸ்ட்டாகவே இருக்காங்க கைஸ். 2 போக்கிமானாக தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஒன்று தான். ஸ்கேட்டர் பக் வந்திருக்கு கைஸ். ஆனால் டீமில் சேர்த்துக்கிற ஐடியா இல்லை. ரன் கொடுத்துக்கலாம். கைஸ் லோடிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, நாங்கள் இருக்காங்க. டு யூ ஹாவ் எனி போக்கிபால்? கொடுக்கலான்னு பார்த்தாலும் கொடுக்க முடியல. நன்றி. இன்னும் போக்கிபால் தராங்க, கேட்டாங்க ஆனால் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஓகே, ட்ரெயினர் இருக்காங்க கைஸ், பிடிச்சிட்டாங்க. அவங்க பார்த்தீங்களா நல்லா சொகுசாக பின்னாடி வந்துட்டு நம்ம கூட யாரு கூடயும் சண்டை போடாமல் ஜாலியாக இருக்கிறாங்க. ஓகே கைஸ், பீகாச்சு. எனக்கு பீகாச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிடிக்காது. என்னைய மாதிரி சொன்னால் கடுப்பாவீங்க. ஸோ என்னைய மாதிரி யாராச்சும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் டைப் மூவ் அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ நம்ம பவுண்டு தான் யூஸ் பண்ணணும். பவுண்டு ப்ளீஸ். தண்டர் ஷாக்கா, மை காட். ஓகே ஸோ கைஸ், நான் வந்து என்னமோ நஸ்லாக் விளையாடுற மாதிரி, நஸ்லாக் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இப்படி பயந்துட்டுருக்கேன். நோ ப்ராப்ளம். இந்த தடவை நம்ம நஸ்லாக் சேலஞ்ச் பண்ணாதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுலேயே நஸ்லாக் சேலஞ்ச் வேணும்னா சொல்லுங்கள், ஒயில் பண்ணலாம். போக்கிமான் ஒயில். பவுண்டு தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இன்னும் ஒரு அடியில் செத்துரும் கைஸ் பீகாச்சு. நான் ஒரு தைரியம் நம்மளை அடிக்குது. யூஸ் பவுண்ட் ஃப்ரோக்கி. ஓகே கைஸ், சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது ஃபோனில். ஓகே 120 ஏறி இருக்குது கைஸ் நம்மளுக்கு ஹெச்பி.
எக்ஸ்பி சாரி கைஸ். ஓகே நல்லாவே ஏறுது. ஓகே குயிக் அட்டாக் லேர்ன் பண்ணியிருக்கு. ஓகே போக்கிமான் ஹீல் பண்ணுறாங்களாமா. ஓகே கைஸ் இவங்க போக்கிமானை ஃப்ரீயாகவே ஹீல் பண்ணி தராங்க. ஓகே அவங்க பீக்கச்சு பிடிக்கணுமாமா. எனக்கும் பிடிக்கணும் போல தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே ஏதோ போக்கிமான் ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே வீடில் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வீடில் ரொம்ப பிடிக்கும் கைஸ். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அப்புறம் போக போக வீட்டில் விட நல்ல போக்கிமான் வர ஆரம்பிச்சு, நல்லா பிடிக்காமல் போயிடுச்சு. நல்ல பக் பாய்சன் டைப்பு இதோட ஃபைனல் எவல்யூஷனு. நிறையா போக்கிமான் ஸ்பான் ஆகுது இந்த ஸ்மால் பேட்ச் ஆஃப் கிராஸில். கக்குனா எவல்யூஷனாக வந்துட்டுருக்கு. பக் ஃப்ளைங்க இல்லை பாய்சனா தெரியல. லெவல் 4 எவால்வ் ஆகிக்குது கைஸ். இன்ட்ரெஸ்டிங். திரும்ப இன்னொன்று ஸ்பான் ஆகுது. இந்த தடவை பீட்டர்லா இல்லை வீடில் திரும்பவும் முதல்ல இருந்தான்ங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரோக்கி உண்மையாகவே ஓஜி தான் கைஸ். போகிறக்குள்ளே லெவல் 10 பண்ணி விட்றலான்னு பார்த்தா ட்ரெயினர்ஸ் இல்லை அவ்வளோ. இந்த ஜென்ரேஷன்லேருந்து தான் கைஸ் ட்ரெயினர்ஸையும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் டு நோ. ஃபஸ்ட்டு 3DS கேமு போக்கிமானில். ஓகே இங்கே தான் லெஜெண்ட்ரியை பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை okay, the way Pokemon move is just incredible. I want to show some of the spirit when I dance. Terno, could you think about something besides how Pokemon move for once? So Pokemon moves எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே யோசிப்பார் போல். We all are here. Let's go to Centralo City. ஓகே கைஸ் வாங்க போகலாம். இல்லை ஒட்டுக்கா போகிறோம். லெஜெண்ட்ரி இங்கே காட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரியே நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஆமாம் கைஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி வாக் த்ரூஸ் எல்லாம் பார்த்துப்பேன் போக்கிமான் கேம்ஸில். ஓவர் டு வே. ஓகே கைஸ் இங்கே தான் போக்கிமான் பிடிச்சா பிடிக்கலாம். ஓகே போக்கிடெக்ஸையும் முடிக்கணும் கைஸ். ஓகே அவன் மூவ்ஸ் பைத்தியம் போல். ஓகே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் வந்து போக்கிமான் ஜிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஓகே நம்மளுக்கு அட்வென்ச்சர் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் இது ஒரு அளவுக்கு ஸ்டோரி ரிச்சான கேமு தான்.
ஓகே சரி நான் போயிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க பின்னாடி போகணுமா? வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே நம்மளை என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம போகலாம். ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ட்ரெயினர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ போய் நம்ம போக்கிமானை ஹீல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புது போக்கிமானும் இப்போதைக்கு பிடிக்கல. ஓகே நம்ம நண்பர் வந்திருக்கிறாப்புல. என்னப்பா வேணும் உனக்கு? 2. ஓகே இவரும் போக்கிமானை ஹீல் பண்ண தான் வந்திருக்காரு போல். ஓகே பிசியில் வச்சுக்கலாம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காப்புல தம்பி. ஓகே போக்கிமாட்டில் போக்கிபால் வாங்கிக்கலாம், அதெல்லாம் தெரியும்பா. ஓகே ரெஸ்ட். கைஸ் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்கிமான் அதோ அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குல்ல. ஸோ கைஸ் இதோட இந்த பார்ட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. செகண்ட் பார்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப நாளாக ஒரே நம்பரில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம் லீடர்ஸை வந்து பீட் பண்ணலாம். ஜிம் லீடர்ஸை பீட் பண்ணி செகண்ட் ஸ்டார்டர் போக்கிமானை வந்து நம்ம வாங்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஜிம் கிட்டே போய் நின்றுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் ஜிம்முன்னு நினைக்கிறேன். ஆமாம்பா, இதோட வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன் சேவ் பண்ணிவிட்டு. ஓகே கைஸ் இதோட வீடியோ முடியுது. நன்றி.